ஒரு பண்ணையில ஒருத்தர் ஒரு பன்றிய வளர்க்கிறாரு. அந்த பன்றிக்கு இலவசமாக சாப்பாடு, அது தூங்குறதுக்கும், அது கதகதப்பா இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு இடத்தையும் அமைச்சு கொடுக்கிறாரு. அந்த பன்றி ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்குது, எந்த ஒரு வேலையுமே செய்யாம. தன்னை வளர்க்கும் அந்த விவசாயியை பார்த்து, இந்த மனிதர் என்ன நேசிக்கிறாரு, எனக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சு கொடுக்கிறாரு, என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாருன்னு அது நினைச்சுக்குமா. ஆனா, அந்த விவசாயி கொடுக்கிற அந்த உணவு, சலுகை எல்லாமே பரிசு கிடையாது. அது ஒரு முதலீடு என்பது அந்த பன்றிக்கு தெரியாது. அதுக்கு உணவு கொடுக்கிறதே அத கொழுக்க வைக்கிறதுக்காக தான். எப்ப அது கொழுத்து மகிழ்ச்சியா இருக்குதோ, அப்பவே அதோட கதையும் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தாங்க வங்கிகளும், அதாவது பேங்கிங் சிஸ்டமும் நம்மள இந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஈஸி கிரெடிட் கார்ட் வித் நோ லிமிட்ஸ். நீங்க கேட்காத கடனுக்கு இப்ப வாங்குங்க. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பணத்த செலுத்தினா போதும்னு சொல்றதும், முதல் வருஷத்துல 0% தான் இன்ட்ரெஸ்ட் என்று சலுகைகள் தர்றதும், இது எல்லாமே உங்கள கடனால கொழுக்க வைக்கிறதுக்காக தான். வசதியாக வாழ வைக்கிற மாதிரி வச்சு, அதுல சிக்க வைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த வட்டி என்னும் பேங்கிங் சிஸ்டம். கடனாக பணம் என்னும் தீனியை போட்டு உங்கள கொழுக்க வைக்கிறாங்க. உங்கள் மீதே முதலீடு செய்து அடுத்த 30 வருஷத்துக்கு உங்ககிட்ட இருந்தே வட்டிய வசூலிச்சு அவங்க நிம்மதியா ஜம்முன்னு இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இலவசமாகவோ அல்லது ஈஸியா கம்ஃபர்ட்டா கிடைக்குதுன்னா, அதுல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா, அவங்களுக்கு நாம எல்லாமே கஸ்டமர் கிடையாது. அவங்க மெனுல இருக்கிற நாம ஒரு ப்ராடக்ட் தான். இங்க யாருமே ஆதாயம் இல்லாம மற்றவருக்கு உதவுறது கிடையாது. எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க. யாராவது உங்களுக்கு இலவசமா ஒண்ணு தரேன்னு சொன்னாங்கன்னா, அந்த இலவசம் என்னன்னு கேட்காதீங்க. எதுக்காக இந்த இலவசத்த எங்களுக்கு தர்றீங்கன்னு கேளுங்க.